Good morning children, this is Divya Miss. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4th standard English term 3 அதில் யூனிட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டேர்மில் என்னென்ன லெசன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 3 வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் பாலிசி, நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவிட்டி அரவுண்ட் மீ, நெக்ஸ்ட்டு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் யூனிட் த பெஸ்ட் பாலிசி. ஸோ எதை பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த லெசன் படிக்கும்போது தெரியும் அவங்க எதை பெஸ்ட் பாலிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இங்கே ஒரு கிராண்ட்பாவும் ஒரு பொண்ணும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கிவ் த மிஸ்ஸிங் திங் டு த ஓனர் ஆர் த போலீஸ் ஆர் டு த போலீஸ் டூ யூ. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஸோ கீழே கிடக்குது, அதை எடுத்து இவர் தான் வந்து அந்த பையோட ஓனர் போல், அவர் கீழே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அதை எடுத்து அவர்கிட்ட ரிட்டன் கொடுக்குறான். ஸோ அப்போ என்ன சொல்கிறா, எனக்கு ஏதாவது கீழே கிடந்துச்சுன்னா நான் அந்த பொருள் யாரோடதோ அந்த ஓனர்கிட்ட, அவங்களோட அந்த திங்ஸ் யாரோடதோ அவங்கக்கிட்ட கொடுப்பேன், ஆர்எல்ஸ் போலீஸ்கிட்ட கொடுப்பேன். டூ யூ, நீங்களும் அதே மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ கண்டிப்பாக ஏதாவது திங்ஸ் கீழே கிடந்துச்சுன்னா அது யாரோடதுன்னு கேட்டு நம்மளும் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஸோ இப்போ மை லிட்டில் பிக்ஷனரி, இது வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ நான் அதுக்கு மீனிங் சொல்கிறேன். ஸோ ஃபூட் ஹில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபூட் ஹில் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா எ லோ ஹில் அட் த பேஸ் ஆஃப் அ மவுண்டெயின். ஸோ பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கீழே சின்ன சின்னதாக இருக்குல்ல, ஸோ இதை தான் ஃபூட் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்குல்ல அதை ஃபூட் ஹில், ஃபூட்னா கால், கீழே இருக்கிறது ஃபூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சின்ன மலைக்கு கீழே இருக்கிறது தான் ஃபூட் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு த்ரான். த்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தாலே தெரியும், இந்த கிங்ஸ்லாம் உட்காருவாங்கள்ல அந்த சேர், சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. த சேர் ஆஃப் த ரூலர். ஸோ ஒரு கண்ட்ரியவோ ஒரு சிட்டியவோ ரூல் பண்ணுறவங்க உட்கார்ற சேர் தான் த்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நர்ச்சர். ஸோ நர்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பேபியை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. த கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட் சம்திங் வைல் தே க்ரோ. ஸோ குட்டியாக இருந்து பெருசாக வளரும்போது அதை நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துப்போம். ஸோ அதை தான் நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிசன். ஸோ ப்ரிசன்னா ஜெயில், ஓகேவா. ஸோ இப்போ மீனிங் தெரிஞ்சிருக்கும். எ பிளேஸ் வேர் பீப்புள் ஹூ டு நாட் ஃபாலோ த லா ஆர் லாக்ட் அப். ஸோ யாரெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ அவங்கள ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க, தட் இஸ் ப்ரிசன். ப்ரிசன்னு சொல்லுவாங்க அதை. நெக்ஸ்ட் இருக்கிறது பிராஸ். ஸோ பிராஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மெட்டல். ஸோ இப்போ லைக் கோல்டு, சில்வர், தங்கம், வெள்ளி இந்த மாதிரிலாம் இருக்க, அது மாதிரி பிராஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டல். எ மெட்டல் மேட் பை மிக்சர் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ காப்பர் அப்படிங்கிற ஒரு, காப்பர்னால் தாமிரம், ஜிங்க்கு இருக்குல்ல, ஸோ இது ரெண்டையும் சேர்த்தா கிடைக்கிறது தான் பிராஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம், லெசனுக்குள்ளே போகலாம். த 7 சீட்ஸ். இந்த லெசனோட நேம் என்னென்னா 7 சீட்ஸ். சீட்ஸ் அப்படிங்கிறது விதை, 7 சீட்ஸ். ஸோ 7 விதையை வச்சு தான் இந்த லெசன் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லாங் அகோ தேர் வாஸ் அ கிங்டம் அட் த ஃபூட் ஹில்ஸ் ஆஃப் ஆனைமலை. ஸோ ஒரு கிங்டம் இருந்திருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல. ஃபூட் ஹில்னால் சொன்னேன், மலைக்கு கீழே இருக்கும்ல, அதுதான் ஃபூட் ஹில்ஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு கிங்டம், ஒரு அரசர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். த கிங்டம் ஃப்ளரிஷ்டு இன் ட்ரேட் அண்ட் ஆர்ட்ஸ் அண்டர் த ரூல் ஆஃப் தேர் கிங்ஸ் ரூல்ஸ். ஸோ ஃப்ளரிஷ்னா நம்ம செழிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து ஃப்ளரிஷ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா ட்ரேடு, நல்லா எல்லா திங்ஸுமே விளையிறது, ஏற்றுமதி இறக்குமதி, அப்புறம் ஆர்ட்ஸ், நல்லா படம் வரைகிறவங்க. ஸோ எல்லா இதுலேயும் வந்து அது ரொம்ப நல்லபடியாக இருந்துச்சு அந்த கிங்டம். ஹி வாஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் ரிவர்டு பை ஆல். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்களா, அந்த கிங்கை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, ரொம்ப புகழ்ந்து நல்லபடியாக சொல்லுவாங்களாம் எல்லாருக்கிட்டேயுமே. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ரூல் பண்ணிட்டு இருந்தார். இட் ஹாஸ் பின் 30 இயர்ஸ். ஸோ 30 இயர்ஸுங்கிறது 30 வருஷம் அண்டர் ஹிஸ் ரூல். 30 வருஷம் முடிஞ்சு போச்சு அவர் ரூல், ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஒன் டே த ஏஜிங் கிங், ஏஜிங்னா வயசாகிடுச்சு, கிங் ஓக்கப் ஒரீடு. ஸோ தூங்கி எந்திக்கும் போதே ரொம்ப ஒரீடாக எந்திக்கிறாரு. ஹீ வாஸ் கெட்டிங் வெரி சேட், வெரி ஓல்டு. ஸோ ஏன் அவர் ரொம்ப
He was getting very old and had no heir to take his place. ஸோ அவருக்கு என்னாச்சு ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கிடையாது, அவருக்கு அடுத்து அந்த இதை ரூல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ வயசாகிறதுனால அவர் ரொம்ப கவலையில் இருக்கார். He decided to adopt and raise a child as the heir. ஸோ ஒரு சின்ன குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணி நம்ம அவங்கள வளர்க்கலாம். பட் he know that adopted child must be honest. ஸோ அந்த அடாப்ட் பண்ணுற சைல்டு வந்து என்ன பண்ணணுமா, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. டு ஃபைண்ட் த சைல்டு he held a competition in his kingdom that was open to all. ஸோ ஒரு சைல்டு கண்டுபிடிக்கலாம், ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கலாம், அதை நம்ம வளர்த்து அதை இந்த நாட்டோட கிங் ஆக்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆல் ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் கலந்துக்கலாம் குழந்தைங்க அப்படின்னு. The competition had many levels and spanned for nearly 6 months. ஸோ அந்த காம்படிஷனில் நிறைய லெவல் இருக்கும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகணும். 6 months மொத்தம் நடக்கும் அந்த காம்படிஷன். அட் த எண்ட் ஆஃப் இட் 5 boys and 5 girls made it to the very last round. ஸோ 5 boysம் 5 girls எல்லா காம்படிஷன் லெவலும் க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ 5 பசங்களும் 5 பொண்ணுங்களும் இருக்காங்க. There seemed little to separate them. Each of them was intelligent, strong and capable. ஸோ இந்த 10 பேர்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கிறதுல ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால இவங்களை வந்து ஃபில்டர் பண்ணுறது, ஒரு ஆளை ஃபில்டர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. த கிங் செட், ஐ ஹாவ் ஒன் லாஸ்ட் டெஸ்ட் ஃபார் யூ ஆல். எல்லாருக்கும் ஒரே ஒரு லாஸ்ட் டெஸ்ட் இருக்குது. த ஒன் ஹூ பாசஸ் திஸ் டெஸ்ட் வில் பி த வின்னர். யார் அதை பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர். அஸ் யூ ஆல் நோ த வின்னர் வில் பி தியர் ஹேர் டு மை த்ரோன். ஸோ யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க என்னோட சேரில் வந்து இருக்கலாம், அவங்க தான் வந்து என்னோட ஹேர், என்னோட வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அடுத்து அவங்க வந்து இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணிக்கலாம். He continued, our kingdom depends on agriculture. நம்மளோட கிங்டம், நம்மளோட கண்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது ரொம்ப. ஸோ த நியூ லீடர் மஸ்ட் நோ ஹவு டு க்ரோ பிளான்ட்ஸ். செடி எப்படி வளர்க்கணும், விவசாயம் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹியர் ஆர் 7 seeds ஆஃப் வீட் ஃபார் ஈச் ஆஃப் யூ. ஸோ வீட்டுங்கிறது கோதுமை விதை இருக்குல்ல, அது எல்லாருக்கும் நான் ஒரு 7 seed கொடுப்பேன். டேக் தம் ஹோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. பிளான்ட் அண்ட் நர்ச்சர் தம் ஃபார் 6 weeks. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், எல்லாருமே விதைச்சி அதை ஒரு 6 week வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த 6 week we shall see who has done the best job of nurturing them. ஸோ ஒரு 6 seed ஆஃப் வீட்டு கொடுக்குறாரு. வீட்டுங்கிறது கோதுமையோட விதை. ஸோ இந்த லெசனோட நேமே 7 seeds தான். ஸோ இதிலிருந்து தான் லெசன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 7 seeds வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ 7 seeds வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, நல்லா வளர்த்துக்கோங்க. 6 weeksக்கு அடுத்த 6 வாரத்துக்கு அப்புறம் என்கிட்ட இதை எடுத்துகிட்டு வாங்க, யார் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு பார்க்கலான்னு சொல்கிறார். த பர்சன் வில் பி த ஹேர் டு மை த்ரோன். ஸோ யார் நல்லா வளர்த்துருக்காங்களோ அவங்க தான் என்னோட சேருக்கு வாரிசு அப்படின்னு சொல்லிடுறாரு. கேன் யூ கெஸ் ஹவு த கிங் வுட் ஃபைண்ட் த ஹானஸ்ட் கிங் யூஸிங் த seeds. ஸோ ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா உங்களால்? ஒரு 7 seed வச்சு எப்படி ஒரு இந்த கிங் வந்து நெக்ஸ்ட் ரூலரை வந்து செலக்ட் பண்ணார் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுதா பார்க்கலாம். த சில்ட்ரன் டுக் தியர் சீட்ஸ் அண்ட் ஹரிடு ஹோம். ஸோ அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த சீட் எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. தி ஆல் காட் அ பாட், ஒரு பானை மாதிரி எடுத்துக்கிறாங்க. ப்ரிப்பேர்டு சம் சாயில், மண் உள்ளே போடுறாங்க. அண்ட் ஷோட் த சீட்ஸ், உள்ள 7 seedsையும் போட்டாங்க. த என்டையர் கிங்டம் வாஸ் எக்ஸைட்டட், எல்லாருக்குமே எக்ஸைட்டடாக இருக்குது நெக்ஸ்ட் யார் ஹேர் அப்படின்னு. They were all anxious to see who the next king would be. ஸோ எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க, சர்ப்ரைஸ்டாக இருக்காங்க. ஸோ யார் நெக்ஸ்ட் கிங் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வாஸ் ஆனி. ஸோ ஆனின்ற பொண்ணு வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட். ஓகே, த டேஸ் ஸ்ட்ரெச் இன்டு வீக்ஸ். டே வந்து அப்படியே ஒரு வீக்காக மாறிடுச்சு. பட் த சீட்ஸ் ஃபெயில்டு டு ஸ்ப்ரவுட். பட் சீட்ஸ் என்ன பண்ணலையா, ஸ்ப்ரவுட்னா வளரவே இல்லை அவளோட சீடு. ஆனி டிடன்ட் நோ வாட் ஹேட் கான் ராங். என்னாச்சுன்னே தெரில, அவளோட சீட் மட்டும் என்ன ஆகலை, வளரவே இல்லை. ஆனி அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் வேர் ஹார்ட் ப்ரோக்கன். அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு, கஷ்டமாயிருச்சு. ஷி ஹேட் செலக்டட் த சாயில் வித் கேர். மண்ணெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணியிருக்கா. புட் த ரைட் மேன்யூர், உரம்லாம் கரெக்டாக போட்டிருக்கா. அண்ட் வெரி டியூட்டிஃபுல்லி வாட்டர் இட், ரொம்ப
கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனா. ஷி ஹேட் ஈவன் ப்ரேட் ஓவர் இட். ரொம்ப ப்ரே பண்ணா, டே அண்ட் நைட்டாக ப்ரே பண்ணுறா என்னோடய சீட் வந்து நல்லா வளரணும்னு சொல்லிட்டு. பட் என்னாச்சு, வளரவே இல்லை. பட் மற்றவங்களோடதெல்லாம் பாருங்கள், இந்த பாய் இந்த 2 பசங்களோட சீட் எவ்வளோ பெருசாக வந்துருச்சு. ஆனியோட பாட் அப்படியே இருக்குது. Some of her friends advised her to go buy new seeds from the market and plant. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ போய் மார்க்கெட்டில் நியூ சீட் வாங்கிட்டு வந்து அதை விதைச்சிரு அப்படின்றாங்க. பட் ஆஃப்டர் ஆல் தே சேட், ஹவு கேன் எனிஒன் டெல் இஃப் தே வேர் த சேம் சீட்ஸ். ஸோ யாராவது சொல்ல முடியுமா அந்த சீடு தான் வளரலை அப்படின்னு சொல்லி. ஸோ போய் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனிஸ் பேரண்ட்ஸ் ஹேட் ஆல்வேஸ் டாட் ஹர் த வேல்யூ ஆஃப் ஹானஸ்டி. பட் அந்த விதை வளரலை. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹானஸ்ட்டாக இருக்கணும், வேறு சீடு வாங்கி பிளான் பண்ணுறதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறா. தே ரிமைண்ட் ஹர் தட் இஃப் த கிங் வாண்டட் தம் டு பிளான்ட் ஜஸ்ட் எனி வீட், ஹி வுட் ஹாவ் ஆஸ்க் தம் டு கெட் தியர் சீட். ஸோ ஏதாவது ஒரு செடி வளர்க்கணும்னா எதுக்கு கிங் சீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரீபிளான்ட் பண்ணலை, வேறு சீடு வாங்கி ரீபிளான்ட் பண்ணலை. இஃப் யூ யூஸ் எனிதிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த கிங் கேவ், that would be dishonest. ஸோ கிங் கொடுத்ததை விட்டுட்டு நீ வேறு எதையாவது வச்சு பிளான் பண்ணினா அது டிஸ்ஹானஸ்ட் ஆகிடும். நீ ஹானஸ்ட்டாக இருந்ததுக்கு மீனிங்கே இல்லை. மேபி யூ ஆர் நாட் டெஸ்டினிட் ஃபார் த த்ரோன். ஸோ ஒருவேளை உனக்கு வந்து அது விதிக்கப்படலை, நீ வந்து அந்த த்ரானுக்கான கேர்ள் அப்படின்னு சொல்லி விதிக்கப்படலை, அதனால அதான் இந்த செடி வளரலைன்னு சொல்லி அவங்க பேரண்ட் வந்து அவருக்கு சொல்லிடுறாங்க. இஃப் ஸோ லெட் இட் பி, விட்ரு. பட் இட் வுட் பி ராங் டு சீட் த கிங், தே டோல்ட் ஹர். ஆனி அக்ரீடு. ஸோ நீ வந்து வேறு பிளான் பண்ணேன்னு வச்சுக்கோ, அது வந்து கிங்கை வந்து சீட் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவளோட பேரண்ட். ஆனி வந்து அக்ரி பண்ணிக்கலாம். ஸோ கிங்கை ஏமாத்தலை, வேறு சீட் வந்து அவங்க வாங்கலை, சீட் வந்து வளரலை. ஸோ அவங்க அப்படியே விட்டுடுறாங்க. இஃப் ஹேட் பீன் 6 weeks நவ். ஸோ 6 weeks ஆயிடுச்சு. த மச் அவைட்டட் டே ஹேட் கம். த சில்ட்ரன் ரிட்டன் டு த பேலஸ், ஈச் ஆஃப் தம் ப்ரவுட்லி கேரிங் அ பாட் ஆஃப் ஹெல்தி சீட்லிங். ஸோ குட்டி குட்டி செடியாக அழகழகாக 6 weeksல வளர்ந்துருச்சு. எல்லாருமே ப்ரௌடாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இட் வாஸ் ஆப்வியஸ் தட் த அதர் 9 had great success with their seeds. ஸோ எல்லாருக்குமே என்னாச்சு, நல்லபடியாக செடி வளர்ந்துருச்சு. மற்ற 9 பேருக்குமே. 10ல் ஆனிக்கு மட்டும் வளரல. த கிங் arrived. He was beaming, looking at the children and their seedlings and pot of healthy seedlings. ஸோ கிங் வந்துட்டார், எல்லாரோட ஹெல்தி சீட்லிங்ஸையுமே வந்து செடியுமே பார்க்குறாரு. He began walking along the line of the pots children had kept. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டே வராரு. He asked each of them, is that what grew from the seeds I gave you? ஸோ இதெல்லாம் வந்து நான் கொடுத்ததுலேருந்து வளர்ந்ததான்னு கேட்குறாரு. ஈச் ஆஃப் தம் ரெஸ்பாண்டட், எஸ் யுவர் மெஜஸ்டி. ஆமாம், நீங்கள் கொடுத்ததுலேருந்து மெஜஸ்டிங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டு. ஸோ அண்ட் கிங் வுட் நாட், தலையாசிக்கிறாரு. அண்ட் மூவ் டவுன் த லைன். ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டே கேட்குறாரு, இது நான் கொடுத்த செடியில் விதையிலேருந்து வந்ததா, வீட் சீடா அப்படின்னு. ஸோ எல்லாருமே ஆமாம் ஆமான்னு சொல்கிறாங்க. த கிங் ஃபைனலி காட் த லாஸ்ட் ஒன், ஆனிக்கு பக்கத்தில் வராரு. த கேர்ள் வாஸ் ஷேக்கிங். அவள் இல்லைன்னு சொல்கிறா. ஷி ஃபியர்ட் தட் த கிங் மைட் ஹாவ் த்ரோன் ஹர் இன் டு த ப்ரிசன் ஃபார் வேஸ்டிங் ஹிஸ் ப்ரீஷியஸ் சீட்ஸ். அவளுக்கு என்ன பயம் வந்துடுது, ஒருவேளை அது ரொம்ப ப்ரீஷியஸ் விலை மதிப்புள்ள வீட்டு போல், சீடு போல், நம்ம அதை வேஸ்ட் பண்ணதுக்காக நம்மளை தூக்கி ஜெயிலில் போட போகிறாங்கன்னு அவளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. வாட் டிட் யூ டூ வித் த சீட்ஸ் ஐ கேவ் யூ, த கிங் ஆஸ்க்டு. நான் கொடுத்த சீடை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கிங் கேட்குறாரு. யுவர் மெஜஸ்டி, ஐ பிளான்டட் தெம், ஐ கேர்ட் ஃபார் தெம் எவ்ரி டே, ஐ எம் சாரி பட் த ஃபெயில் டு ஸ்ப்ரவுட். ஸோ நான் நல்லா தான் பிளான் பண்ணேன், நல்லா தான் தண்ணி ஊற்றினேன், டெய்லி கேர் பண்ணிக்கிட்டேன். பட் சாரி, அது என்ன ஆச்சு, அது ஸ்ப்ரவுட் ஆகவே இல்லை, வளரவே இல்லை. அண்ட் he said, she hung her head in the shame. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஷேம்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அவள் தலையை கீழே கவனிச்சுக்கிட்டு பூ cheered the crowd. ஸோ அவளோடது மட்டும் வளராதனால அவங்க எல்லோரும் க்ரௌட்லேருந்து பூ அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க. பட் த கிங் raised his hands and signaled for silence. ஸோ எல்லோரும் க்ரௌட் வந்து சவுண்ட் வர ஆரம்பிக்கவும் கிங் என்ன பண்ணுறாரு, அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி யாருமே சவுண்ட் போடக்கூடாதுன்னு சிக்னல் கொடுக்குறாரு. தென் he said, dear people, behold my hair. ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, என்னோட ஹேர் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். த நெக்ஸ்ட் லீடர் ஆஃப் அவர் கிங்டம், த நெக்ஸ்ட் லீடரை கண்டுபிடிச்சிட்டேன். த பீப்புள் வேர் கன்ஃபியூஸ்டு, ஒய் தட் கேர்ள்.
ஸோ இந்த பொண்ணை ஏன் செலக்ட் பண்ணாங்க, ஸோ அவ்வளோதான் வந்து அவர் காமிச்சு இதான் என்னோடய ஹேர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன் வந்து அந்த கேர்ளை செலக்ட் பண்ணுறாரு, ஹவு கேன் ஷீ பி த ரைட் சாய்ஸ், அவள் எப்படி அந்த பொண்ணு எப்படி ரைட் சாய்ஸாக இருக்க முடியும், பிகாஸ் ஏன் எல்லாரோட சீட்லிங்ஸுமே நல்லா வளர்ந்துருக்கு 9 ஆஃப் தமோடது, பட் ஆனியோடது மட்டும்தான் ஸ்ப்ரவுட் ஆகலை. தென் அவள் எப்படி ஒரு அக்ரிகல்ச்சர் சரியாக செடியை வளர்க்க தெரியாதவ எப்படி ஒரு நெக்ஸ்ட்டு அந்த த்ரானுக்கு வந்து ஹேராக இருக்க முடியும். பீப்புள் என்ன பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. The king took his place on his throne with Annie by his side and said, ஸோ கிங் வந்து ஆனி அவரோட த்ரோன் கூட்டிகிட்டு போகிறாரு, அவளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. I gave each of them 7 seeds, எல்லாருக்குமே நான் 7 seeds of wheat கொடுத்தேன். This test was not for growing wheat, இந்த டெஸ்ட் வந்து ஒரு வீட்டு அக்ரிகல்ச்சருக்காக நான் கொடுத்தது கிடையாது. இட் வாஸ் அ டெஸ்ட் ஆஃப் கேரக்டர், எ டெஸ்ட் ஆஃப் ஹானஸ்டி, இது அவங்களோட கேரக்டரையும் அவங்களோட ஹானஸ்டியும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வச்ச ஒரு டெஸ்ட்டு. இஃப் அ லீடர் மஸ்ட் ஹாவ் ஒன் குவாலிட்டி, ஒரு லீடருக்கு வந்து ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். இட் மஸ்ட் பி ஹீ ஆர் ஷி ஷுட் பி ஹானஸ்ட், அது பொண்ணோ பையனோ கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணணும், ரொம்ப ஹானஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும். பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு ட்ரஸ்ட் த லீடர், ஒரு லீடர் இருந்தால் பீப்புள் வந்து கண்டிப்பாக அவங்களை ட்ரஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஹானஸ்டியாக இருக்கணும். ஒன்லி திஸ் கேர்ள் பாஸ் த டெஸ்ட், ஆனி மட்டும்தான் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா ஐ கேவ் பாயில்டு சீட்ஸ் அண்ட் பாயில்டு சீட்ஸ் cannot grow, ஸோ நான் எல்லாருக்கும் கொடுத்ததுமே பாயில்டு வீட் சீட்ஸ். ஸோ பாயில் பண்ண சீட்ஸ் எப்படி ஸ்ப்ரவுட் ஆகும், வளரும். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஹானஸ்ட்டு நான் கொடுத்த சீடை வந்து இவங்க வந்து பிளான் பண்ணலை. ஸோ அது வந்து கண்டிப்பாக வளராது, பாயில் பண்ண சீட்ஸ் வந்து எப்போவுமே வளராது. ஸோ ஆனி மட்டும்தான் ஹானஸ்ட்டாக வளராத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, வேறு சீட் வாங்கி அதை பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தேவை ஹானஸ்டி தான், அது ஆனிக்கிட்ட இருக்குது. ஸோ ஷீ வில் பி த நெக்ஸ்ட் ஹேர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பாயில் பண்ண சீட் வந்து வளராது. ஸோ அவள் ஹானஸ்ட்டாக இருந்ததுன்னா அதனால தான் அவளோட செடி வளரலை. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, வேறு சீட் வாங்கி விதைச்சதுனால தான் அவங்க செடியெல்லாம் வளர்ந்துச்சு. ஸோ ஹானஸ்டி தான் எப்போ. ஸோ பெஸ்ட் பாலிசி அப்படின்னு அவங்க சொல்கிறது என்னன்னா, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நெக்ஸ்ட் கிளாசரி. கிங்டம் அப்படின்னு என்ன பார்த்தா, எ ரீஜன் ரூல்டு பை அ கிங், ஒரு எல்லை, ஒரு அளவு, சரியா. கிங்டம், இந்த கிங்டம்னா ஒரு சர்டைன் ஏரியாவை தான் கிங்டம். ஸோ அதுதான் கிங்டம் சொல்லியிருக்காங்க, ரூல்ட் பை கிங். ஃப்ளரிஷ்டு அப்படின்னா டெவலப்டு இன் அ ஹெல்தி வே, ஸோ ஒரு ஹெல்தி வேயில் வந்து நல்லா வளர்கிறது தான் ஃப்ளரிஷ்டுன்னு சொல்லுவாங்க. ரிவர்டு, ரெஸ்பெக்டடு. ஏஜிங்னா கெட்டிங் ஓல்டு. அடாப்ட், லீகலி டேக் அண்ட் பிரிங் அப், ஸோ அடாப்ட் பண்ணிக்கிறது, தத்தெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க, லீகலாக டேக் பண்ணிக்கிறது. லீடர்னா ஹெட்டாக இருக்கிறவங்க. நர்ச்சர், கேர், ப்ரொடெக்ட் அண்ட் க்ரோ. ஆன்ஷியஸ்னா ஈகர், எல்லாருமே ஈகராக இருந்தாங்க. ஸோ ஆன்ஷியஸ், ஈகர். டெஸ்டினி, ஃபேட். பிஹோல், சி. ஸோ இதுதான் கிளாசரி. ஆன்சர் ஃபாலோயிங் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதோட பேஜ் நம்பர் 68. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் சொல்ல போகிறேன், புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். த கிங்டம் வாஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஆனை மலை. ஆப்ஷன் சி ஆன்சர். த கிங் லுக்டு ஃபார் அ லீடர். ஓகே, த கிங் கேவ் 7 seeds. In real, the test is for testing honesty. ஸோ இந்த 4ஐயுமே உங்களோட புக்கில் டிக் பண்ணிக்கோங்க. Read the statement and write true or false. The king shouted on Annie. False. King வந்து ஆனிட்ட கத்தவே இல்லை. Annie grew the seed well. False. ஆனியோட seed grow ஆகவே இல்லை. Annie valued honesty. True. Annie valued honesty வந்து ரொம்ப மதிச்சா. ஸோ ட்ரூ. ஸோ இது அப்படியே உங்கள் புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வீடியோவோட எண்டுக்கு போனீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இருக்கும். 5க்குமே ஆன்சர் டைப் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். ஸோ லெட் அஸ் பில்ட்
build. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் சவுண்ட் டஸ் த parrot மேக். ஸோ அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கீ கீ கீ. ஸோ எது வந்து கீ கீன்னு கத்தும்? parrot. Did you know that sound is called talk? Like the animals sounds by animals have names. Come let us learn them. ஸோ ஒவ்வொரு அனிமல் மேக் பண்ணுற சவுண்டுக்குமே ஒரு நேம் இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். ஹாய், ஐ டாக் பியூட்டிஃபுல்லி. நான் வந்து அழகாக பேசுவேன் கிளி சொல்லுது. ஐ டூ வில் டாக். நானும் அழகாக பேசுவேன் இன்னொரு கிளி சொல்லுது. போத் ஆஃப் அஸ் டாக். லெட் அஸ் சி வாட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஐ சேட்டர். குரங்கு கத்தும்ல, அது சேட்டர்னு சொல்லுவாங்க. யானை பிளிருல, அதை ட்ரம்பெட்டுன்னு சொல்லுவாங்க. தென் லயன் கொடுக்குற சவுண்டு அப்படின்னு கொடுக்கணும், அது ராரிங்னு சொல்லுவாங்க. மாடோட சவுண்ட் மூ மூன்னு சொல்லுவாங்க. ஸ்னேக்கோட சவுண்ட் ஹிஸ். ஐ ஹிஸ் 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 அப்படின்னு சவுண்டு வரும்ல, ஸோ அது ஹிஸ். தென் ஆடு என்ன பண்ணும்? ப்ளீட். ஆடு கத்தும்ல, அதுக்கு பேர் ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறையா சவுண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் பார்க், ஹார்சஸ் நெய், donkeys bray, rabbits squeak, pigs grunt, cats mew, bees hum, ducks quack, owls hoot, frogs croak, sparrows chip, cocks crow. ஸோ இதுதான் வந்து சவுண்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேட்ச் பண்ண போகிறோம் எந்த அனிமல் எப்படி சவுண்டு விடுதுன்னு. ஃபஸ்ட்டு ப்ரே. எது கத்தும்? டாங்கி தான் ப்ரே கத்தும். க்ராக். க்ராக்குன்றது ஃப்ராக். பார்க், நாய் வந்து குறைக்கும், அது ஏற்கனவே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹம். ஹம் எது ஹம் பண்ணும்? பீ தான் ஹம் பண்ணும். நெக்ஸ்ட்டு நே ஹார்ஸ். நெக்ஸ்ட்டு மியூ எது சொல்லும்? கேட். மியாவ் இருக்குல்ல, அதுதான் கேட். ஸோ இந்த மாதிரி உங்கள் புக்கில் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் வி சே. ஸோ நான் யார், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதோட பேஜ் நம்பர் 70 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டக்கு என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ஐ எம் அ டக். DUCK டக். இது குவாக். டக்கு சவுண்ட் எப்படி விடும்? குவாக் குவாக்குன்னு இருக்குமா? ஸோ ஐ குவாக்ஸ். எஸ் சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஐ குவாக்ஸ். ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு போச்சு. வீடியோ ஸ்டாப் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ரேபிட். ஐ எம் அ ரேபிட். ரேபிட். ஐ ஸ்கியூப்ஸ். EAKI ஸ்கியூப்ஸ். ஓகே, ரேபிட் கொடுக்குற சவுண்டுக்கு நேம் என்ன? ஸ்கியூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாபா பிளாக் ஷீப். ஸோ ஷீப், இது ஒயிட் ஷீப் மாதிரி இருக்குது. ஐ எம் அ ஷீப். ஸோ ஷீப்போட சவுண்ட் என்னது? போஸ். போஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிக். ஐ எம் அ பிக். ஐ grunts. GRUNTS grunts. Okay, next I am a cock. Sable. I crows. புரிஞ்சுதா? இதை பார்த்தா அப்படியே உங்களோட புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் லெட்டர் சிங் இருக்குது. பி ஹானஸ்ட் அப்படின்ற ஒரு போம். அதை நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் எழுதியிருக்க நான் எல்லாத்தையுமே உங்கள் புக்கில் ரைட் பண்ணி குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.